வணக்கம். ஞான வெட்டியா ஒரு அற்புதமான உணர்வு பெற்ற ஒரு மனிதனின் செத்ததோர் மாடிடுப்போம் சிவசிவா சுடுகாடு அணைக்கிறோம் அப்படின்னு சொன்ன ஒரு தைரியம். நிறைய பேர் குற்ற உணர்வுல தான் வாழ்ந்துருப்பாங்கல்ல மனசுக்குள்ள. நான் இந்த வேலை செய்யறதுக்கு கக்கு ஸ்டோரின்னு சொல்ல மாட்டாங்க. ஓமனுக்கு போயிட்டு என்ன வேலை செஞ்சேன்னா, நீ பார்த்து அந்த படம் தான் சொல்லியிருப்பான், நீ நல்லா தானே பண்ணிட்டேன் ஒட்டகம் மேய்ச்சுன்னு சொன்னால் தப்பாயிடும்ல. ஓமனுக்கு போய் ஒட்டகம் மேய்ச்சிட்டு வந்தா உள்ளூரில் மாடு மேய்க்க மாட்டார், ஆனால் ஓமனில் போய் ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருக்கு. அது மாதிரி வேலை செய்கிறது தொழிலில் வந்து இப்போ மேலே கீழெல்லாம் இல்லை. பணம் சம்பாத்தியம் பண வருமானத்தை பார்த்து அது மாறிடுது இல்லையா. அந்த தொழிலுக்கு மரியாதை வந்து பணத்தை கொண்டு ஆகிடுது. நிறைய பணம் வந்துச்சுன்னா அந்த தொழில் விசேஷமான தொழில் ஆகிடுது. ஆனால் புனிதமான தொழில்னு பார்த்தீங்கன்னா பணம் நிறைய வரதில்லை. புனிதமான தொழில் என்ன வரதில்லை, குபபெருகத்து ஒரு புனிதமான தொழில், இலை எடுத்து போகிறது ஒரு புனிதமான விஷயம், அதுங்களுக்கு என்ன வரதில்லை, நிறைய காசு வருது. விவசாயம் ஒரு புனிதமான தொழில், ஆனால் விவசாயம்லாம் செத்துனுக்கிறான். அவனுக்கு கடனை கொடுத்து விட்டு இவனுக்கு பேங்க் வச்சு நடத்திக்கிறானுங்க. இவன் கோட் ஷூட்லாம் போட்டு சப்பாரி போட்டு போய் கடன் கொடுக்குன்னு அவனை போய் கேட்குறாரு சோறு தொட்டு இல்லை. அவன் போட்டு சோறு தொட்டு நன்றியே இல்லாமல் காலம் அப்படி மாறிச்சு. ஆனால் அந்த மனிதன் அப்படி இல்லை, எல்லாம் அழகாக சொல்லி வச்சுனாரு. இப்போ 82 பார்க்கலாம். வீரான கையெலும்பு பிருத்திவியின் கூறும், விதமான உண்ணி பிரம்மன் கூறும், பேரான தசநாடி வாயு பத்தும், பிளமான நரம்பெல்லாம் மாலின் கூறும், கூறான வதிமன்றம் சாத்தி கூறும், கூடி நின்ற விடும்பெல்லாம் ருத்ரன் கூறும், சீரான நிலத்தோடு மஞ்சை சவும், சிறந்தருடும் மாயேஸ்வரத்தின் கூரை ஆண்டே. அந்த மாயேஸ்வரன் அல்லது அந்த சிவன் அல்லது உயிராற்றல் அல்லது இறைவன் அல்லது இயற்கை அல்லது ஞானப்பேரு அல்லது நித்திய பிரம்மம் அல்லது பரபிரம்மம், அதோட கூறு தான் எல்லாமா. ஒரு மனுஷனுக்குள்ள ஏற்கனவே எலும்பு நிற்குது 4, அங்கே எலும்புலாம் பார்த்தோம். இந்த வாட்டி என்ன சொல்றாருன்னா, வீரான கையெலும்பு பிருத்திவின். பொதுவாக இந்த முட்டு வலியெல்லாம் இந்த இடத்துல ஸ்டோல் பட்டையெல்லாம் வளைஞ்சதுன்னு வச்சுங்களேன், குடல்ல பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். கேஸ் ட்ரபிள் வந்துச்சுன்னா கையில் வந்து வலிக்கும், கை முட்டிங்கெல்லாம் வலிச்சதுன்னா அது வந்து வாயுனால ஏற்படுறது. முட்டு வலிச்சதுனாக்கா உடனே தொல்லை இது வாய் தொல்லை, கேஸ் ட்ரபிள்னால. அதை சொல்றாரு, வீரான கையெலும்பு பிருத்திவியின், விதமான உண்ணி பிரம்மன் கூறு, பேரான தசநாடி வாயு பத்து. இப்படி இந்த மாதிரி இருக்கிற அந்த நாடி மொத்தம் எத்தனையா? 10. தசரதன் அப்படின்னு சொன்னா 10 காற்றோடு திரிபவன் அர்த்தம். தசரதன்னா 10 காற்று. இது உள்ள உடம்புக்குள்ள எத்தனை 10 விதமாக காற்றுமா உள்ள போது வெளியே வருது அவ்வளோதான். இல்லை கீழே ஒரு இடத்துல வெளியே ரிலீஸ் ஆகிடுது அவ்வளோதான், உள்ளே வருது வெளியே போகுதுங்களா இல்லை. அது உள்ளே நடக்கிற சம்பவங்கள்லாம் வச்சு அதை எத்தனையா பிரித்து வச்சுக்கிறாங்க? 10 பிரித்து வச்சுக்கிறாங்க. பிளமான நரம்பெல்லாம் மானின் கூறும், நரம்பெல்லாம் மானின் கூறும். புதன் அப்படின்னு சொன்னாக்க புதன் கிரகம் நரம்புக்குரியது, மாடோட அம்சம் அப்படின்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. பச்சை அப்படின்லாம் சொல்லி கோள்களோட உடம்போட இதுங்களோடலாம் லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க நிறைய விஷயங்களை. உன்னோட ஒன்று சார்ந்து நீங்கள் இதை படித்தாலும் அதை படித்தாலும் இதை படிச்சிங்கன்னா லிங்க் பண்ணிக்கலாம். நீங்கள் அதெல்லாம் ஒன்னோட சேர்ந்தே போயிடும். கூறான உதிரம் எல்லாம் சக்தி கூறாம். செவ்வாய் அம்மனுக்கு, அவங்க செவ்வாய் தோசைன்னா அம்மனுக்கு போப்பா, அம்மன் கோயிலுக்கு போன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அதுதான். நேராக ரத்தம் சரியில்லைன்னா ரத்தத்தை சரியாக போய் கிளீன் பண்ணி வந்துடுறாங்க போல ஸ்ட்ரெயிட்டாக. இப்போலாம் அப்படி இல்லை, ரத்தம் சரியில்லைன்னா அம்மனுக்கு வந்து அங்கே போனால் கும்பம் வச்சுருப்பாங்க. அங்கே கறி மீன் முட்டை எல்லாம் ஒன்றா போட்டு ஆகும். அது போய் நல்லா சாப்பிட நல்லா தான் இருப்பேன். அதுதான் விஷயம். எப்படி நீ சாப்பிட மாட்டேன், இது அம்மன் பேரில் போனால் கடா வெட்டி நாங்கள் எப்படி நல்லா இருந்துருப்பாங்க அப்படிலாம் சொல்ல நம்மளை கெடுத்துட்டாங்க. நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தேன்னா என்ன ஆகிடுவேன், நல்லா ஆரோக்கியமாக இருந்தேன்னா நல்லா எல்லாம் எடுத்து பேசுவேன்ல. ஆரோக்கியத்தை கெடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், நான் சாப்பிடக்கூடாது. நீ ஆரோக்கியமா நீ சாப்பிட்டு திரும்ப இருந்தேன்னா என்ன பண்ணுவேன், எதிர்த்தெல்லாம் பேசுவேன். உனக்கு எரித்தடங்குனா கொதித்து தானே அடிக்கணும். பார்த்தீங்க, எரித்தடங்குனா அவன் கொதிக்கிறது தானே 4 மணி 1 நம்ம சொல்லி கேட்க நம்ம எத்த பேசுவேன். ஏற்கனவே நான் வேலை சொல்லி சாப்பிடல எப்படி பேசுவேன். அது வர குற்ற உணர்வு. இவனை தானா அவன் கொஞ்சம் சொன்னானா இவனை வளர்த்துக்கிட்டு வரேன் அதிகமாக. இன்னைக்கு அம்மா வச்சுருந்தாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, நான் வேலைக்காம போய் சாப்பிட்ருவேன். நம்மளும் வளர்த்திட்டுவோம் போய் சாய்ப்பேன் வேலைக்காம போய் சாப்பிடுவோம். ஒரு ஜாதியில் மட்டும் தான் உங்களுக்கு இந்த ஒழுக்கெல்லாம் தெரியல. நீங்கள் மேல் ஜாதியில் போனீங்கன்னா அந்த ஒழுக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்க மாட்டேங்க. இது வேலைக்கிழமை சாப்பிட முடியாதுன்றது
எங்கே பண்ணிட்டாங்க, கொதித்த எப்படி கொடுக்கணும் அப்படின்னாங்க. சீரான நிலத்தோடு மஞ்சை சவ்வு சிறந்தருளும் மகேஸ்வரத்தையும் கூறும் மண். இதெல்லாம் மகேஸ்வரனுடைய கூறுதான். ஆதார மான பரநாத விந்து வாதி சத சீவன் கூறுமாண்டே கீழில் பாதார முடிவளவும் கணக்கதாக பாலித்த விவரமதாய் பகலையானும் வேதாக மத்தில் நின்று நடனம் செய்யும் விந்துநாதத்தின் செயல் விவரமாக நாதாக்கள் கமலபாத துதித்த பானும் நவிலவமே யான் கண்ட நடத்த யாண்டே. இது அத்தனையும் ஆதாரமாக இருக்கிற இறைவனிடத்திலிருந்து நான் அறிந்து கொண்டது, நாத விந்தா இருக்கிறதுலேருந்து நான் இதை கேட்டு புரிந்து கொண்டது அப்படின்னு சொல்றாரு. முக்தி தரும் மூலத்தில் அட்சரம் 4, முக்தி தரும் மூலத்தில் அட்சரம் 4, 51 அட்சரம்ன்றாங்கல்ல, இங்கிருந்து கவுண்ட் பண்ணிக்கலாம் நீங்க. முக்தி தரும் மூலத்தில் அட்சரம் 4, முதலான சுவாதனத்தின் மெத்த 6, கீழே 4, அதுக்கு மேல 6. பத்தி தரும் பூரகத்தில் எழுத்து 10, தொப்புல 10 எவ்வளோ ஆச்சு? சித்திரமா விசுதனில் எழுந்த எழுத்து 12, சித்திரமா விசுதனில் எழுத்து 2, சிறந்தவது கிளையில் எழுந்து 2 ஆகும். சத்தியனு மாத்திரம் எழுத்தும் 1, சார்வதகும் 51 அட்சரம் ஆண்டி. குட்டிங்களா 51 51 அட்சரத்தை 51 இதுவை கீழந்து 4 6 10 12 2 1 கூட்டினா 51. நேரடியா நம்ம தான் நேரடியாக அந்த 51 அட்சரம்னே நம்ம போட்டு வச்சு அம்பு மாதிரியே இருக்கும். அது வரைஞ்சிங்கன்னா 4 6 10 போனால் எப்படி இருக்கும்? வில்லு மாதிரி அடிப்போம். அது மாதிரி 2 1ன்னா கூறாது. இப்படி வந்து பார்க்கலாம். 51 அட்சரம் இந்த மனிதன் எங்கேருந்து கண்டுபிடிச்சேன் நான்? வேதத்துலேருந்து அங்கேருந்துலாம் இல்லை, இறைநடத்திலிருந்து இதுங்களெல்லாம் நடனம் புரிகிற சிவசக்தி ஆண்டவத்திலிருந்து கண்டுபிடிச்சார். மும்மலமும் தரித்தவாறு வாசல் 1, முடிகானா லிங்கம் ஒரு வாசல் 1, வாசல் 2 வாசல். மும்மலமும் தரித்தவாறு வாசல் 1, மும்மலமும் தரித்தவாறு எல்லாம் உண்டாகிற ஒரு வாசல். ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு 3 விதமாக அவனுக்கு உண்டாகிற எல்லாத்துக்குமான ஒரு வாசல் 1. முடிகானா லிங்கம் ஒரு வாசல் 1, நன்மையறு சுவையறிந்த வாசல் 1, நலமான கேள்வி கொண்ட வாசல் 1, வன்மை உள்ள வாசமறி வாசல் 2, வளமான ரூபமறி வாசல் 1, அன்னமெனும் அம்பிகை பெண் அருளினாலே அறிவாலே எடுத்திருந்த தாயமானே. மூலம் 10 அடியோ முக்கோண சக்கரத்தி பாட்டுன்னா எது வச்சிருப்பாங்க, 32 6 அடியோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. 32 6 அடியோ மூலாத 10 அடியோ எல்லாம் அப்படின்னு பாட்டு. ஆளாளுக்கு எப்படிலாம் வருதோ புரிஞ்சின பேருக்கு அவங்க கவிதை என்ன பண்ணுறாங்க, அழகாயிட்டோம். இதெல்லாம் ஜோடி 2 2 2, இது சிங்கிள் 7 பேர் 7 ஓட்டை. பிரம்மன் அப்படின்னு சொன்னால் கண்ணு காது மூக்கு வாய் 4, ஏன்னா 3மே படைப்பு வேலை செஞ்சுன்னு படைத்த சொல்லி இது பிரம்மாக்கள் அப்படின்னு சொல்றது. பிரம்மான்னா 4 தலை அப்படின்னு ஒன்று 4 அது 5 தலை இருந்தது, அது கிள்ளிட்டாரு. யாரு உண்மைதாங்கய்யா, 5வது தலை வந்தது. யாருன்னா மனம்னு ஒரு தலை இருந்தது, அது ஆணவத்தை கிள்ளினா 4 தலையோட ரகசியம் புரிஞ்சிடும்ன்றான். இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து குரு ஒரு கதையை சொல்லி கொடுத்தான். கதையை பிடிச்சின்னு கதைக்கு ஏற்ற மாதிரி படம் பண்ணிட்டான். எப்படி வேற மாதிரியா படத்தை பார்த்து கதை சொன்னதுக்கு போய் கதை பார்த்து படம் வந்து என்ன ஆகிட்டான்? சுட்ட பழம் ஓடமான்னு கேட்டவுடனே நாவல் 10 உருகணுன்னே அந்த பாட்டி பாவம் அந்த மணலில் ஊதுறான். அது எத்தனை போனோம் ஃபூன்னு ஊதும் பத்தியா ஊதுறேன், இதான் சுட்ட பழம்ட்டு. அப்புறமா நம்ம சொன்ன நீ சொல்றதுலாம் சுட்ட பழம் இல்லை சார், அதே திருவிழா சொல்றாருல அதான் ஏன் சுட்ட பழம். நீ நம்ம தெரியாதன்மா இதை போய் சொல்றது உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. இல்லை நாங்களாம் சினிமா பார்த்துட்டோம் பார்த்தீங்க, எடுத்தவங்களுக்கு தெரியலன்னு யாருக்கு தெரியும்? புரிஞ்சுருக்கு தான் தெரியும். நான் எவ்வளோ புரிஞ்சோம், நாங்களாம் அதெல்லாம் புரிஞ்சது இல்லைங்க. நாங்கள் எப்பவுமே அப்படி தான். நாங்களாம் புனிதமான இந்துக்கள், ஜாதி இந்துக்கள். நாங்கள்லாம் எப்படி இருப்போம்? வைஷ்ணவ ஜனதோ கேலீரே நாம போட்டு தெரியுமா பார்த்துக்க. சனிக்கிழமை கரெக்டா கரெக்டா இல்லையா? நாம போட்ட பெரிய தானே யாருக்கு? நாம போட்டது பெரிய தான் பார்த்துருங்க. மாதிரி நீங்கள் எதை வேணாலும் செஞ்சுக்கலாம். அண்ணன் வேணும் அம்பிகை பின் அருளினால் இதெல்லாம் லிங்கம் ஒரு ஆச்சு. வட்டமதி லேரே மாமதியை தாண்டியோடு திட்டவலை போட்ட நவ சித்திரமணி வாசலிலே முற்றி நின்ற கம்பமனை முதிர்ச்சுரி வீட்டினிலே ஒட்டியது வளர்ந்த வேமரு பூத்தது. ஒரு மலர் அழகா பூத்துருக்குதான். ஒரு கொடியில் 2 மலர்கள் மலர்ந்ததம்மா, ஒரு கொடியில் 2 மலர்கள் மலர்ந்ததம்மா.
இது மலர்னு புரிஞ்சுச்சானே. அப்புறமா பூ சொன்னாலும் மலர்னாலும் ஒன்றுனே தெரிய மாட்டேங்குது. பூ வாசனை டென்ஷன் ஆகிடுச்சு. மலரும் பூ ஒன்று தான்யா இல்லை, மலர் மீசை இயக்கினாலும் பூ ஒன்றா தான். பட்டது பார் மனம் 12 அப்படின்னு சொல்கிறான் ஒருத்தன். அவனுக்கு அது நீ 12 தான் மனம் படணும் நீ நினச்சக்கூடாது. ஒருத்தருக்கு 3 வயசுல மனம் படுது, ஒருத்தருக்கு பிறந்ததுலேயே தெரியுது, இந்த ஆள் கருள் இருக்கும்போதே தெரிஞ்சுது. நான் கருள் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்லாம் சொல்கிறேன் அந்த மனுஷன். அப்போ அவருக்கு போனால் எப்போ பட்டுச்சு? அப்போ எங்கே சொல்லுவீங்க? எங்கேயா கரெக்டான இடம் எது? ஆளுக்குன்னா அது இது மாறுது. அவர் சொல்றது வச்சு நீ ஏன் பணம் போட்டீங்கன்னாக்கா, தம்பி நீ ஏந்து நடுறா தேவமணி நந்தார் இது தவமணி நந்தார்னா 4 ஸ்டெப் வச்சா போய் சேர்ந்துருவாரு. என்ன மாதிரியால எதிர் ஸ்டெப் வைக்கணும், 6 ஸ்டெப் வைக்கணும். குள்ளமாகறல்ல முக்கால் பேசியா டக்குன்னு தூக்கி போய் வச்சுருவாங்க. அப்புறமா நீங்கள் 6 ஸ்டெப் வச்சிங்கன்னா இங்கே வந்து சேர்ந்துருவீங்கன்னாக்கா அவர் சொன்னாக்கா நம்ம கேட்கலாமா அதை? ஆனால் அவர் சொன்னது கரெக்ட் தான். அவருக்கு அந்த சரி யாருக்கு வந்தது? நமக்கு வந்தது. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 அடி வைக்கணும். அப்போ அவர் எவ்வளோ வயசுல இருந்தார், அவர் எந்த மாதிரி இருந்தார், எந்த மண்ணிலிருந்து சொன்னாருன்றதெல்லாம் யார் புரிஞ்சுக்கலாம்? நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அது அவரும் இருக்கு. பொதுவானதுன்னு ஒன்று இருக்கும், புரிந்து கொள்ள வேண்டியதுன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் ஒரே பண்ணி பண்ண முடியாது. ஆனால் இலக்கணம் சொல்றவர் எப்படி தான் சொல்லுவார், தன்னை தாழ்ந்து தானே சொல்லுவார். அவ்வளோதான். குடும்பம் அப்படின்னா எத்தனை? 12 பேர்த்தா? யாருக்கு? எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு. எனக்கு இல்லை 3க்கு 1 பேர்த்தவே குடும்பையா? ஒன்றுமே பெற்றுதான் என் குடும்பம். அதாவது ஒன்று சொல்லாமா இல்லையா? எனக்கு யார் நம்மளுக்கு சொல்லுவது நல்ல சந்தோஷமாக வாழ முடியல, நம்ம எங்கே பெற்றுன்னு அதை வர காப்பாற்றுது. கரெக்டா? ஸோ பாலாளுக்குன்னா இது மாறுது. அதையும் சாதிப்பிக்கணும். வட்ட மதிலேது வளர் மாமதியை தாண்டியவரும் கெட்டவளை கொண்ட நவசித்திர மணிவாசல்னா அவர் ஸ்டைலாக சொல்கிறார். அதெல்லாம் அழகாக இருக்குது. நவம்னா புதுசுன்றார், சித்திரம்னா அழகு, படம் வரையுது, புதுமையான படம் அது. நவசித்திரம்னா ஒவ்வொரு மனுஷனும் எப்படி தான் புதுமை தான். உன்ன மாதிரி ஒரு ஓவியத்தை நீ வேற எங்கேயும் பார்க்க முடியாது. நீ ஒரு புதுசு தானே இந்த உலகத்துக்கு. உன்ன மாதிரி யாரெல்லாம் எடுத்து பார்த்து முன்னாடி மனுஷங்கள்லாம் வந்து செத்துக்கிறாங்கல்ல, அவங்க ஃபோட்டோங்களெல்லாம் எடுத்து பார்த்து நம்ம ஃபோட்டோவில் பொருந்துதா நான் பாருங்க, பொருந்துமா? பழைய மனிதர்களோட ஃபோட்டோவோ இதெல்லாம் பொருந்துமா? பொருந்தது. அப்போ நம்மள மாதிரியே தானே செஞ்சுக்கிறான். அப்போ நம்ம யார் தான்? புதுசான ஒரு அழகான ஒரு நேர்த்தியான ஒரு சிறப்பான ஒரு சித்தனம். இதில் சுருவிட்டில் ஒட்டியது வளர்ந்த ஒரு மலரை பூத்தது பூவிருக்க பிஞ்சாகி பூவலிரும் பாயுமாகி மாவிருக்க தேனாகி வந்து சிறுவீட்டில் மேவிருக்க வம்பரத்தே வேரோடி தூராகி யாவருக்கும் இங்கி யாருமாகி நின்றது. பூ இருக்கு அப்படின்னா சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா செடிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பூ வரும், அப்படியே அது முடிக்கும், உள்ளே வந்து பழமாக மாறிடும். சிலது பூ வந்து உழுந்துரும், தனியாக வந்து காயாகும். சிலதெல்லாம் பூத்து தனியாக போயிடும், அப்பாரமாக காய் வரும். இந்த பழ மரத்துலாம் பூக்குத்து ஒரு டைமாக இருக்கும். அத்தி மரம்லாம் பார்த்தீங்கன்னா பூக்குத்து தனியாக இருக்கும், காய் தனியாக இருக்கும். பூத்து உள்ளே வந்துடும், அப்புறமா காய்க்கும். சிலது பூக்கும் போதே வரும். சிலது விதை வெளியே தள்ளி பூ வந்து சுருங்கிடும். இந்த முந்திரியெல்லாம் பார்த்தீங்கன்னா விதை முன்னாடி வந்துடும், பூ சுருங்கி பழமாயிடும். இந்த போலிக்கனி மெய்க்கனி எல்லாம் படிச்சிங்களா என்னன்னு தெரியல, அது மாதிரிலாம் இந்த பூ இவ்வளோ விசேஷமாக இருந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பூ அவ்வளோ பூ இருக்க பிஞ்சாகி பூவிலிடும் பாயமாகி. ஒரு பூ பூத்துச்சு, ஆனால் ஆண் பிஞ்சு. ஒரு பிஞ்சான ஒரு மரத்தில் பூ பூத்துச்சுன்றான். பருவத்தை தானே ஒரு வளர்ந்து தானே பூ பூக்கும். ஒரு செடி எப்போ பூக்கும்? வளர்ந்த பேர் பூக்கும். ஆனால் இந்த பூ எப்போ பூத்துச்சான்? பிஞ்சா இருக்கும்போதே பூத்துச்சான். உபதேசம் வாங்கினீங்கன்னா கரெக்டாக புரிஞ்சு பாட்டு. கரெக்டாக உபதேசம் வாங்குறது தான் நான் பேசிக்கிறேன். உபதேசம் வாங்காதவங்களும் கேட்டுக்க வேண்டியது தான். கம்மனே இன்னும் வளர்றாருன்னு கம்மனு கேட்டுக்கணும், வேறு வழி கிடையாது. என்ன சொல்றது? அது நீ உபதேசம் வாங்கிக்கணும், புரியுது அப்படின்ட்டு. ஆள் போனதுதான், ஆனால் அது பூத்துச்சு அப்படின்ற. பூவிருக்க பிஞ்சாகி பூவிலரும் பாகியாகி மாவிருக்க தேனாகி வந்து சிறுவீட்டில் மேவிருக்க ஒம்பரத்தே வேரோடி தூராகி யாவருக்கும் இங்கு இருப்பதுமாய் நின்றது தான். பொதுவாக வேரெல்லாம் வந்து நல்லா மரங்கள்லாம் விட்ட பிறகுதான் என்ன ஆகும்? பூ பூக்கும். ஆனால் இங்கே பூத்துட்ட பேர் பூலேருந்து போய் வேறு உள்ளே போய் வேறு உள்ளே இறங்கி அதுக்கு அப்புறமா எல்லா செயலும் நடக்குதுன்ற. ஒரு உயிர் எப்படி ஜனிச்சு வளருதுன்றதுக்காக வேண்டி முதல்ல ஒன்று உருவாயிடும். அதுலேருந்து தான் உள்ள வேரோடி எல்லா விஷயம் நடக்குதுன்ற.
வடிவு கொண்ட வல்லையுமாய் மந்திரம் சேர் நாதமுமாய் முடிவு கண்டு மூல முளைத்ததுகான் வடிவுத்ததுவாய் கால் வாங்கி வட்டமிட்டு கனக திருவீட்டில் மேல் வாங்கி நின்றதுகான் விந்து. விந்து தானே வாய்ச்சே வட்ட வீட்டில் மேல் வாங்கி நின்றது அப்படின்ட்டு. கீழே போல அது என்ன ஆயிடுச்சு, மேல் வாங்கி நின்றது. இந்த பரியெல்லாம் போடுவாங்க ஏரிகள், இந்த தண்ணியெல்லாம் வந்தேன்னா எப்படி போடுவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தண்ணி ஓடுற பக்கம் அப்படி வச்சு அப்படி பிடிச்சிட மாட்டான், பதிய திருப்பி போட்டிருப்பான். தண்ணி இப்படி ஏற மீன் வருது இல்லை, வர்ற தண்ணிக்கு எதிர்த்து ஏற மீன்கிற பத்தியா, அதுதான் பரியில மாட்டான். போகிற மீனெல்லாம் பிடிக்க மாட்டான், ஓடுற மீன்லாம் பிடிக்க மாட்டான். இப்படி ஓடும்போது இப்படி திரும்பி வரும் பார்த்தீங்களா, அதுதான் பரியில வரும். அதுதான் டேஸ்டாக இருக்கும். போராடுது இல்லை, பலசாலி அது, அது சாப்பிட்டா நல்லா இருக்கும் பார்த்தீங்க. அப்படி போய் அப்போ உன் விந்து கூட போராடி அங்கே ஜெயிச்சிச்சு. எங்கன்னா மேல் வாங்கிட்டு இவ்வளோ தூரம் ஆராய்ச்சி, அவ்வளோ தூரம் பண்ணி வடிவு கொண்ட வல்லையுமாய் மந்திரம் சேர் நாதமாய் முடிவு கண்டு மூட முளைத்ததுகான் வடிவதுவாய் கால் வாங்கி வட்டமிட்டு கணக்கு திருவீட்டில் மேல் வாங்கி நின்றதுகான் விந்து. மாலையனும் பிரகாச மதியதாகும் வாழும் வளர் ருத்திரனும் மூவரதாகும் சேலமான மபேரும். இது இங்கே சொல்லுவாங்க, நெஞ்சில் இருந்தால் ருத்திரன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மாலுக்கு இங்கே இடம், அது மாதிரி ஒரு இடம், கழுத்தில் இருந்தாக்கா ஒரு பேர், ஆற்றல் எனர்ஜிக்கு பேர் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இங்கேருந்து செயல்படுறது, எல்லாத்தையும் எரிச்சிருது. சுடுகாடுன்னா அங்கே ஒரு சுடுகாடு, இங்கே ஒரு சுடுகாடு இருக்குது, எல்லாத்தையும் இங்கே போட்டால் என்ன ஆகிடும், எரிச்சிடும். சுடுகாடுனா இவன் நினச்சிக்கிறான், என்னோட ஒய்வு நான் சுடுகாடா மீன் இதுங்களெல்லாம் சாவடிக்கல நீ ஒரு இது அப்படிலாம் சொல்லி பார்த்துருப்பான். கத்திரிக்காவும் சுடுகாடுக்கு போய் தான் சேரும். கத்திரிக்காய் மாங்காய் முருங்காய் இல்லைன்னா தான் ஆவான், எல்லாம் சுடுகாட்டுக்கு போய் தான் ஆகணும். அவன் சுடுகாட்டுக்கு எது அனுப்பலாம், எதுவும் அனுப்பலாம். அப்போ பார்த்து ஆரோக்கியமாக இருக்கும்பா. மாலையனும் பிரகாச மதிய இதாகும் வாழ்வலர் ருத்திரனும் மூவருவதாகும் சேலான மகேஸ்வரனும் மூணவர்தாகும் செப்பரிய சதாசிவன் குருவதுவாகும் காலான நாடி ஒரு கை காலாகும் கதிர்மதியால் வளர் சக்தி கருவதாகும். அந்த கரு நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாவது வந்தனே வந்து அது உத்திரனாகவும் ஆயிடுது. மேலான விழிமடவால் உறுத்தினுள்ளே விளைகின்ற கருவியெல்லாம் விதிப்பெயராட்டே. இமை வளர்றதுக்கு முன்னாடி கண்ணு வந்துச்சு, அப்புறமா தான் இமை வந்து முடுது. கண் உருவாயிடுச்சு, அப்புறமா தான் இமை கொண்டு முழுது. இதயம் உருவாகுது, அதுக்கப்புறமா ஜவ்வு வருது. ஒன்று ஒன்றும் பாதுகாப்புங்களாம் வரும். சில குழந்தைங்களாம் பார்க்கலாம், கால்கள்லாம் புண்ணு புண்ணாவே இருக்கும், மூடாமல் சரியா, ஸ்கின்னெல்லாம் கிளீன் கம்ப்ளீட்டடாக மூடாமையே மேலே ஒரு ஜவ்வு ஒன்று போட்டு வெளியே வரும். அதை கீழ்ச்சி எடுக்கிறாங்க, இல்லை பிறகும்போதே கீழ்ச்சின்னு வரும். ஒரு குழந்தை ஒரு மாதிரி பிறக்கும், உள்ள குடல்லாம் சுற்றின்னு வரும். அது கூடவே நச்சுக்கொடினே சொல்லுவாங்க. அதுக்கான உணவுகள்லாம் டைரெக்டாலாம் அம்மா கிட்ட இருந்தாலும் அப்படியே குடல் வந்து ஸ்ட்ரெயிட்டெல்லாம் வாங்கிக்கலாம் போயிடாது, தொப்புளில் தான் நிற்கிருக்கும், தொப்புள் வழியாக அது இங்கேருந்து போயிடும். அவ்வளோ தூரம் உள்ளக்குள்ளே நடக்கும். பெரிய அதிசயம் நம்ம ஒரு பிள்ளையா பிறகுத்துட்டு நம்புறது இல்லை. ஒரு கோழி இதை விட ஒரு பெரிய அதிசயம், முட்டையை தனியாக பிரித்து போட்டுது, அங்கே ஒரு கோழி குஞ்சு உருவாக்குன்றது, இதெல்லாம் உள்ளவே வச்சுன்னு காப்பாற்றிக்கிறோம். அங்கே அதை விட அதிசயம் வந்து விதை தூக்கி விசிலேஸ்ட்டாக தண்ணி போச்சோன்னா மனுஷன் போயிடுச்சு. அதை விட அதிசயம் சும்மா புழுகுத்துலேயும் புழுகு உண்டாயிருது. எதுவுமே தேவையில்லை, விதையும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அப்போ முதல் அதிசயம் ரொம்ப ரொம்ப பிரமாண்டம், ஒன்றுமே தேவையில்லை. பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பூச்சி உருவாயிடுது. இது அதெல்லாம் அங்கே தான் நோய் கிருமிங்கெல்லாம் வந்து நமக்கு இப்போ அதை கூட தான் சண்டை போட்டுக்கிறோம். பேக்டீரியா வைரஸ் இதுங்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்னா சூப்பராகிடுவோம். யாரை அதுங்களெல்லாம் வந்து நம்ம உள்ள வந்து அவங்களாம் ஃப்ரெண்டுங்க, குடல் உள்ள அதெல்லாம் இருக்கணும், இருந்தால் தான் செரிக்கும், இல்லைன்னா அது செரிக்காது. குடல் வாழ்னு ஒன்று இருக்குது தனியாக தொங்கினு, சும்மா இல்லை. அது நீ பேதி கிரி சாப்பிட்டா எல்லாம் பேக்டீரியா வெளியே போச்சுன்னா எப்படி ஜீரணம் ஆகுது. அதனால் என்ன சாப்பிட்டா தடவை ஓடி போய் அங்கே போய் ஒழிச்சுக்கோங்க, எங்கே குடல் வரல. அதெல்லாம் தேவைப்பட்டதெல்லாம் திரும்ப வெளியே வந்து, தம்பி என்னெல்லாம் தெரியாதாப்பா, நான் தான் உன்னை ஜீரணம் பண்ணுகிறேன், நான் தான் உன்னை இதெல்லாம் நொதித்தலை செய்யணும், பாலை தயாராக்கி கொடுக்குறதுக்கே நான் தேவைப்படுது. வைத்தியக்காரங்கெல்லாம் உயிராக இருக்குன்னு சாப்பிட விட்டு போயிட்டோம், எனக்கு என்ன தேய்ச்சி விட்டேன்னா அதுதான் கதை முடிஞ்சு போச்சு. நீ செத்த பேருக்கு ஒன்று என்ன பண்ணணும், நானே சிதைக்கணும். பார்த்துக்க, இது உடம்பு சிதைக்கிற வேலையை அதுதான். சரி, நம்ம நான் புழுவை வெளியே போகிற வேலைலாம் இருக்குதுப்பா, எனக்கு என்ன அவசரப்பட்டு இதுக்காக புழுவே இருக்கும். எதுங்கெல்லாம் அந்த விசேஷமான இதுலேருந்து உருவாகிற இதெல்லாம் 8 தூணாண்டி ஒரு வட்ட போட்டு வெடித்திலின் மேல் அதுவும் வாழையும் கூட்டி மற்றற்ற மேனியின் வளையும் நாட்டி வளமான துண்டு வலை 2ம் போட்டு கட்டாக வையகத்தில் வளைத்து கொண்டு கனமான வரிசல் வலை கொடியும் ஆக்கி முட்டை 2 10 மேலாய் முகப்புடனே சிங்கார விடுமாச்சு. முட்டை நிற்கும், இங்கே எட்டு வதிதுங்க, இங்கே எட்டு எழுதிடுங்க, இப்படி பண்ணுங்க. பார்த்தீங்களா இல்லையா தெரியல. ஆம்பளையா இருந்தால் பொம்பளையா இருந்தால் கூட அது ஒரு சுகம், அது ஒரு சுகமான வழி. கவனம் இல்லாமல் குழந்தை உள்ள ஒரு ஆசையம் இன்பமாக இருக்கும். நான் அனுபவிச்சுன்னா இல்லைன்னா கேட்கக்கூடாது, நான் ஜென்மத்தில் நான் அனுபவிச்சுட்டு வந்திருப்பேன். நீங்கள் பாட்டு பார்க்குற என்னை பார்த்து நீங்களாம் அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதுன்னா
ஞாபகம் உள்ள ஒரு மனிதனுக்கு எங்கன்னா எங்கேருந்தெல்லாம் ஞாபகம் தர முடியும்? பெரிய பிரிவில் வந்து எடுத்து வந்துட முடியும். அதனால் பிரிவில் நான் பொம்பளையாக இருந்திருப்பேன். அதனால் இருக்குன்னா இருந்திருக்கும் அந்த அனுபவம் உள்ளுக்குள்ள அந்த சோர்ஸ் எனக்கு இருக்கும். அதனால் உங்களுக்கே இல்லைனா கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுலாம் ஒரு பெரிய இன்பம், சுகமான வேதனை. அது வந்து அப்படியே ஒரு ஜாலி. அது ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உயிர் இருந்து உள்ள அசைத்துனா எப்படி இருக்கும்ல, அதே கிக்கு தான் பார்த்துக்க. அவர் கிக்கு விட்டாலும் நமக்கு ஒரு கிக்கு மாதிரி ஒரு ஜாலி, சுகமான ஒரு வேதனை. இதுக்கெல்லாம் எங்கே நடக்குது? இந்த எட்டடுக்கு மாளிகையில், ஒரு மாளிகையில் இது, ஒரு இடத்துல இது, ஒரு ஜான்குள்ளவே இந்த விஷயம் நடக்குது. இத்தனையும் ஒரு ஜான்குள்ளவே நடக்குது. பக்தியுடன் விரலுவிரு பதுவதும் ஆச்சு, பக்தி நக மாதுவதும் படித்ததாச்சு, வெற்றியுள்ள ரோகண மனசும் ஆச்சு, விதமான வீடுமின் சாணதும் ஆச்சு, அத்திபுரமும் ஆச்சு, வெளியும் ஆச்சு, வங்குமலம் 391 ஆதும் ஆச்சு, சத்திய அதுவும் மாளிகை பெண்ணாலே ஆச்சு, சர்வான கருவிலும் அமைந்ததாண்டே. இதில் எல்லாமே ஆச்சு. பக்தி உள்ள குழந்தை பிறக்கலாம், பக்தி இல்லாத குழந்தை பிறக்கலாம், எப்படியெல்லாம் பிறக்கலாம் தெரியாது. ரன்னியகசுக்கு பிறக்கலாம், இல்லைன்னா பக்தி உள்ள ஒருத்தர் பிறக்கலாம். இப்படி உள்ளுக்குள்ள யார் பிறப்பாங்கன்னு தெரியாது. ஆரோ ஆரிரோ அதான் அர்த்தம். ஆரோ ஆரிரோன்னா என்ன அர்த்தம்? யாரோ எவனோ எப்பேற்பட்டவனோ அப்படின்னு அர்த்தம். ஆரோ ஆரிரோன்னா என்ன அர்த்தம்? யாரோ யாரிவரோ, யாரோ யாரிவரோ, ஆரோ ஆரிரோ அப்படின்னு அர்த்தம். யாரோ இவங்க யாரிவரோ, முன்னும் புத்தரா இருந்தவரோ பின்னும் புத்தரா மாறுறவரோ, இல்லை புறம்போக்கோ, பின்னாடி வந்து ஜட்டி வாங்கிதேவன் ஆக போகிறவரோ, ஊரை ஏமாத்துறதுக்குன்னே உதவாக்கரையாக போக போகிறவரோ, தான் உதவாது இல்லாமல் 10 பேருக்கு 8 குட்டிதவராக போகிறவரோ, யாரோ யாரிவரோ, யாரோ யாரிவரோ, அதெல்லாம் தெரியாது. தெரிஞ்சுதான் அந்த அங்கேயே பிடிச்சி தம்பி நீ வெளியே வராதா அப்படியே கதையை பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டுருக்கலாம். வெளியே வந்துட்டானே என்ன சேர்த்து பரவாயில்ல திருத்துவோம். நான் சொல்லிட்டேன், நம்மளாம் சேர்த்து அவருக்கு சொல்லி கொடுப்போம். ஒரு மண்டலில் திருத்திட்டோம்னா நிறைய பேர் என்ன ஆகிடுவாங்க, சரியாயிடுவாங்க. பார்த்தீங்க, அதை பார்த்துக்கோ. அங்குலமும் தத்துவமும் அதிலே வளர்ந்தமை. அங்குலமும் தத்துவமும் 8 எவ்வளோ? 64 தத்துவம் சொல்லுங்கிறாங்க. 8 64. அங்குலமும் தத்துவமும் அதிலே வளர்ந்தமை. இங்கிதமாய் ஆனந்தொழிப்பேன் ஐசனே என் குலம், மத்தும் தந்த மூலம் வளர்ந்த உயிர் போம்பொழுதும் வெந்ததுதான் மூலவெளி. வெந்ததுதான் மூலவெளி, முடிவு தான் மூலவெளி. எங்கேருந்து வந்ததோ அங்கதான் என்ன பண்ணணும், அது போய் திரும்ப சேரணும். கதிரே சிறந்தது கார்கொண்ட வட்ட கடிகரி மேலில் மதுரும் பொழிந்து வழியே நடந்தது வாசலில் உதிரம் சிறண்டு தூளாகி போவது உண்மையெல்லாம் சதிரம் பிறந்த விவரமும் வை என்ற சாற்றுவேனே. கதிரே சிறந்தது கார்கொண்ட வட்ட கனக கிரி மேல். கதிர் சிறந்தது எப்போ? நல்ல குளிர்காலத்தில் ஒரு வெயில் வந்தால் ஒரு சந்தோஷம். இந்த வாட்டி வாம் ரிகார்டிங் எப்போ ஏற்கனவே சொன்ன நாங்கள் வந்து வாம் ரிகார்டிங்னா எங்க சூடாக காப்பி குடிக்கிறீங்களா 12 மணிக்கு? எப்படியா இருக்கும் சொல்லு. பொண்ணு நல்ல பனி கதை இது பவுண்டா சில்லு கொடுக்கட்டுமா? எப்படி இருக்கும்? அந்த மாதிரி காலம் பருவத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆயிடுது, ஒன்றும் மாறிடுது. அப்போ எல்லாமே எப்போதும் சந்தர்ப்பம் வரும்போது எல்லாமே சிறந்தது தான். கூரான கத்தி ரொம்ப சிறந்தது. எப்போ கட் பண்ண முடியாது அந்த அண்ணாச்சி பழத்தை கட் பண்ணுறதுக்கு. அது முள்ளங்களும் அதெல்லாம் வெட்டி போட்டு அது கடினம் என்ன பண்ணான், கூரான கத்தி தேவைப்படுது. அதனால் கெட்டதுன்னு ஒன்று இல்லவே இல்லை. சரியாக பயன்படுத்த தெரியாதவங்க தான் நம்ம யார் தாங்கிறாங்க, அதை பயன்படுத்த தெரியாதவர்கள் தான் உண்டே தவிர பொருளிலையோ காலத்திலையோ இடத்துலையோ நேரத்திலையோ இயற்கை கொடுத்து எதுலையோன்னா இல்லை, குற்றமே இல்லை. ஆண் தப்பு இல்லை, பெண் தப்பு இல்லை, அலி தப்பு இல்லை, ஊனமுற்றவர் தப்பு இல்லை, ஊனமுறாதவர் தப்பு இல்லை, யாரும் இங்கன்னா இல்லை. இல்லை, பயன்படுத்தி கொள்ளக்கூடிய விதத்தில் பயன்படுத்துறது தான். ஒரு அடி கம்மியாக இருக்கிறதுனால இடிக்காமல் போயிட்டுருக்கோம், காப்பாற்றப்பட்டிருக்கோம். இல்லை இப்போ நான் குலமாகிறேன்னு சொல்லிடுறேன். உயரமாக வந்து இடி வாங்குறது அனுபவம் இருக்கு. அதனால உயரமாகிறது தப்பு இல்லை, பல்பு டக்குன்னு மாற்றிடலாம். பார்த்துக்க டியூப்லைட்லாம் அப்போ நல்லது. அது இது ஃபோக்கஸ் லைட் வரலன்னு டக்குன்னு தட்டி சரி பண்ணிட்டீங்களே, உயரமாக தான் அது சாத்தியமாச்சு. நாங்கள்லாம் ஷேர் பண்ணோம் பார்த்துங்க. அப்போ அதுவும் கூட ஏதோ ஒன்றும் பயன்படுத்துறதை பொறுத்து உங்கள் உயரத்தையும் உங்கள் குலத்தையும் நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம், பயனுள்ளதாக மாற்றிக்கலாம். உங்கள் அறிவை உங்கள் அறியாமையை நீங்கள் என்ன பண்ணலாம், பயனுள்ளதாக மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் பயன்படுத்துறதை பொறுத்து மாறுதலே. அதிலே சிறந்தது கார்கொண்ட வட்ட கனககிரி மேல் மதுரம் பொழிந்து வழியே நடத்துயர் வாசலிலே உதிரம் திரண்டு உடனடியாகி வந்த உண்மையெல்லாம் சதிரம் பிறக்க விவரம் பை நின்று சாற்றுவேன். இப்படியெல்லாம் வந்ததை
நான் எப்படி சொல்லுவேன்? விவரமா சொல்லுவேன். நாடி திருந்துயர் நாதாந்த வித்துள்ள நாட்டத்தில் கூடி கலைந்து விருகளை வாங்கி குடிமேல் ஆடி திரிந்து வளவற்ற நின்று வரையிருந்தால் கால பெரு மலராகி உதித்ததுவே. நாடி திருந்துயிர் நாதாந்த வித்துள்ள நாட்டத்தில் நாடி திரிந்து பிரிவிதோறும் எடுத்த பயணங்களுக்கு ஏற்றபடிதான் என்ன ஆயிடும் அந்த மனுஷனால் அது மனுஷியோ உருவாகி. நான் சொல்லியிருப்பேன், இந்த உடல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு. இந்த உடல் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசு. இதை வச்சு நம்ம என்ன செய்யறோன்றதை பொறுத்து தான் மேலும் நமக்கு கிடைக்க போற பரிசு இருக்குது. இல்லைன்னா இல்லைதான். சரியா பயன்படுத்திக்க வேண்டியது யாரோட வேலை? சார் அது அவரை பயன்படுத்த சொல்லுங்க, நாங்களாம் கரெக்டாக தான் பயன்படுத்திக்கிறோம். நான் சொல்கிற மேலும் வளர்கானக சனுக்கு நல்லொருளை தந்தருளும் பிரம்மாவுக்கும் பார்க்குடலில் பள்ளி கொண்ட திருமாலுக்கும் 12 மேல் நின்ற ருத்திரருக்கும் மேற்சதுரமான பரணானுக்கும் விந்துவதி நாளும் என்ற சதாசிவருக்கும் தீர்க்கமணமானவர்களுக்கும் கட்டும் வீடு செப்புகின்றேன் ஜெகச்சோதி சேர்த்ததாக. எல்லாருக்கும் கட்டுற வீடு. இப்போ இந்த வீடு கருவறையில் என்ன பண்ணுகிறாங்க? கட்டினுக்கிறாங்க. யார் யாருக்கு? எல்லாருக்கும். மாலுக்கு, இவனுக்கு, அவனுக்கிட்டு. ஏன்னா அவன் ஏதோ நான் போறான் தானே. அப்போ அங்க இருந்த சாத்திரங்கள் இருந்த பெரிய உயர்ந்த மனிதன் ஃபாலோவரா வரப்போறவங்கன்னு ஒருத்தர் இருப்பான் தானே. மாலை பின்பற்றுறவன், இல்லை விஷ்ணு கும்புறவர், இல்லை சிவனை கும்புறவர் வரப்போறாரு. இல்லை, இவங்களுக்கெல்லாம் யார் கட்டுறாங்க வீடு? உள்ள ஒரு பெண்ணும் தனக்குள்ள அந்த வீடை கட்டுகிறான். நாதம் ஒன்றும் செகமெல்லாம் என்ற நாத நல்வினையும் தேயும் உண்டு மாற்றி. இந்த செகமெல்லாற்றுக்கும் நாதம் ஒண்ணுதான். நாதம் ஒன்றுதான். ஜெகம் முழுதும். ஆனா நன்விலையும் தீவினையும் மாண்ட மூர்த்தி. ஆனா உள்ளுகிற மூர்த்தி என்ன செஞ்சுனுக்கிறாரு? நல்விலையும் தீவினையும் ஆண்டினார். வேதம் என்ற கடலுக்கு மெட்டான் என்ற வெளிகடந்து ஆறுதலை தாண்டி அப்பா பாதபடி இடியாகி நின்ற ஜோதி 14 லோகம் அதுவும் கெருவதுமான சூதமது வானத்திற்கு மூலம் தன்னில் ரூபமாய் நின்ற வகை சொல்வேன் ஆண்டே. நம்ம நினைக்கிற இங்க மட்டும் எடுக்கப்பட்ட பிறவி இல்லை. இந்த பூமியில மட்டுமே வந்து பிறந்து வாழ்ந்த ஆள் நம்ம இல்லை. பல கோள்கள்ல நம்ம என்ன பண்ணிடுறோம்? வந்துக்கிறோம். இப்பதான் ஏலியன்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வேற்று கிரகவாசி எல்லாம் ஒருத்தர் இருக்கிறாரு. அதெல்லாம் கிடையாது. 14 லோகம் அது பெறுவதான எல்லா லோகத்துக்கும். எல்லா லோகத்துக்கும். இங்கே எந்த கணக்கில் 14 சொன்னாங்கன்னா நமக்கு தெரியாது. அன்றைக்கி அதெல்லாம் கேட்டுக்கூடாது. என்ன அவர் இல்லை, இப்போ அவருக்கு போயிட்டாரு, நம்ம என்ன பண்ண முடியாது? அந்த கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. ஆனால் இப்படி எடுத்துக்கலாம். வேற்று கிரகத்திலையும் கூட நம்ம பிறவி எடுத்துட்டு வரோம் அப்படின்னு. 6 காரோட பிறகுறது காது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு இப்படி மற்ற மாதிரியே இருப்பாங்க. ஆனால் வேற்று கிரகவாசி மாதிரியே இருப்பாங்க. நம்ம வளர்த்து அந்த உள்ளுக்குள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸு அப்படி இப்படி போய் மூக்கு இப்படி வந்துருக்கு. வேற்று கிரகவாசி மாதிரி நம்ம ரவி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்க, அவர் கொஞ்சம் அப்படியே சிரிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற்று கிரகவாசி. இவர் இந்த மட்டும் இங்கே மட்டும் இல்லை, வேற எங்கே கூட பார்த்துட்டு வந்துருக்காங்க மனுஷன். சில பேரை பார்த்தா தெரியும். சில பேருங்களை பார்த்தா இந்த வேற்று கிரக தன்மை இருக்கும் முழுக்க. அந்த செட்டப்பு, கண்ணு மூக்கோட அமைப்புங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவர் மூக்கை மாற்றிப்பார். நார்மலாக தான் இருக்கும். அவர் பண்ண ஸ்டேஷன் எதுனா ஆகிட்டோம்னா அது மாதிரி ஆகிடும். ஏன்னா உள்ளுக்குள்ள அப்படி இருந்து ஒரு ஏற்கனவே அப்படியெல்லாம் கூட ஆயிட்டு என்ன பண்ணுறீங்க? நம்ம இந்த பிறவி கடல் எடுக்கிறதுக்காக இந்த உடம்பு எடுத்துக்கின்னு திரும்பவும் இந்த இடத்துல இந்த மாதிரி வரும். வீடு கட்டி கொண்டேன், நான் ஒரு வீடு கட்டி கொண்டேன். யாரு? இவரு. நான் எப்படி இருக்கணுன்றத நானே டிசைன் பண்ணினேன்றாரு. நீ ஒன்று வீடு கட்டி கொண்டேன், நான் ஒரு வீடு கட்டி கொண்டேன்னா நீ வீடு கட்டினதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. அவர் வீடு கட்டினார். யாரு? நானும் விட்டியா. வீடு கட்டினேன் விண்ணோடும் மண்ணையும் கூறதாச்சி 2 பாடுபட்டு கலசத்தை வெளிச்சத்துடனே பற்றி நெருப்பையும் காற்றையும் சேர்த்துமே கூடான குறிமண்ணும் தண்ணீரும் கூட்டி பிசைந்து உருவாடி எத்தமுடன் நீடுடம் வாங்கி குழைத்து என் சாணுடலில் நேர்த்தியாக பார்த்திரும் வீடு கட்டினேன். ஆண்டே நான் ஒரு வீடு கட்டினேன். அவர் என்ன பண்ணாரா? வீடு கட்டி அதில் பஞ்சபூதத்தை என்ன பண்ணாரா? பூச்சி போட்டு செஞ்சு எல்லாத்தையும் கூட்டி கீட்டி என்ன பண்ணி வச்சுக்கிறாரு? சேர்த்து வச்சுக்கிறாரு. தச்சமுழம் கொண்டு காலை நீட்டி சதிராக வட்ட பழையும் சேர்த்து உச்சிதமான ஒரு நன்னாட்டிலே உள்ள பழிவரச்சில் கோத்ததுடன் முச்சரும் வள்ளிக்குழை யானும் நாட்டில் முத்துண்டு முளையது வாகி ஆகி மச்சும் கட்டி வகை அறிந்ததாண்டே வீடு மகிழ்ந்த வாசியை கொண்டுமே வீடு கட்டினேன். நான் ஒரு வீடு கட்டினேன். எப்படி? உள்ள அம்மா சுவாசிக்கிற சுவாசத்தை கொண்டு ரெட்ட சுவாசம். தொட்டு பார்த்து பெண் கர்ப்பமாகிறாரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ரெட்ட சுவாசம். பாரு, குழந்தை பிறந்து சுவாசிக்கிறதுன்றது வேற, குழந்தைக்காக சுவாசிக்கிறதுன்றது வேற. குழந்தை வெளியே வந்து சுவாசிக்கிறதுன்ற ஒரு மனுஷன் சொன்னான், நான் பிறந்த போதே செத்துட்டேங்க, தூக்கி போட்டாங்க டஸ்ட்பின்ல. ஆனால் அந்த பரிச்சயத்தோட அந்த மருத்துவம் பார்த்த லேடி டாக்டரு, அவங்க கணவரும் வந்து டாக்டர்,
அவர் வந்து ஆலோசனை சொல்கிறாரு, எப்படி நீங்கள் முடிவு பண்ண, சில குழந்தைங்க 5 நிமிஷம் 10 நிமிஷம் பொறுத்தெல்லாம் கூட உயிராகும், நீ பாட்டு போட்டு எல்லாம் சொல்லி டிஸ்போஸ் பண்ணுற தூக்கு என்ன பண்ணேன், டஸ்ட்பின்லேருந்து எடுத்து பார்த்துடலாம், ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், அதுக்கு போட்டு பார்த்துலாம், போட்டால் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலான்ட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், உயிராயிடுச்சு. இங்கே வந்து உபதேசமாக ஆகிட்டு போயிடுச்சு. அப்படின்னா பண்ணுறது இல்லை, உடனே எல்லாம் ஒன்றா எல்லாம் சம்பவம் டக்குன்னு நடந்துருது இல்லை. டைம் ஃப்ரேமில் மாறும். சில பேர் செத்த மாதிரி போது செத்த மாதிரி ஏனெல்லாம் குட்டி போச்சுன்னா கம்பெனி கொடுப்போம், எட்டு வச்சுக்கிறாங்க. அது பார்த்துருப்பீங்களான்னு தெரியல நீங்கள் டிஸ்கவரியில். ஏனெல்லாம் குட்டி போச்சுன்னா கம்பெனி அப்படியே ஊந்து கிடக்கும். இந்த பொம்பளை யானை சமத்தா எட்டி ஒழிக்கும். என்னடா அது பெது முடி எட்டு வலிக்குதுன்னு பார்த்தா அது உதவியில் உயிராக ஏங்குவோம். பார்த்து ஆமாம், அப்படி போய் சந்தில் இப்படி ஊந்து அப்படி வந்து ரொம்ப ஜாலியாகிடுவார். ஆனால் அது என்ன பண்ணோம், எட்டி வச்சு ஒரு இது கூட சொல்லுவாங்க, அமெரிக்கன் லேடி ஒரு குழந்தை போட்டு சேர்த்து சின்ன மார்போடு அப்படியே அடிச்சு வச்சு இந்த உயிராயிடுச்சு. அதெல்லாம் நீங்கள் வச்சிருக்கலாம். டைம் தான் ஒன்றே நான் சட்டம் கிடையாது. நம்மளாம் போய் சொல்லி போகிறாரு, வீடு கட்டினேன் நான் ஒரு வீடு கட்டினேன் அப்படின்ற. ஒட்டு பலகையும் முட்டு பலகையும் ஓங்கி சிங்காரம் மெட்டு வளையமுடனே வட்டத்தில் காணி விட்டத்தின் மேல் நின்று மாய மங்கையரும் சாயமான் நாட்டிலே முட்டுக்கால் வீட்டில் முக்கணியும் பூட்டி முறியாமல் தச்சு முறிச்சது ஆகவும் நட்ட காலினிகள் முட்டியே தாங்கிட நாத விந்தனுமே சுந்திரம் விற்றது வீட்டதை வீடு எப்படி கட்டுறாருன்னா ஒட்டு பலகையும் முட்டு பலகையும் வளையணும். அந்த கதவு மூணு தரணும்னா மூட்டெல்லாம் இருக்கணும்ல, கதவு தருது. இப்போ அந்த மாதிரி ஒரு வீடு இது வீடு நல்லா ஃபோல்டு பண்ணி என்ன பண்ணிக்கலாம், மச்சு வச்சுக்கலாம். பார்த்தீங்க இப்போ வந்து டெம்பரரியாக வீடுலாம் கட்டுறாங்கல்ல, அப்படியே எல்லாத்தையும் மச்சு கட்டி கொடையெல்லாம் இருக்குது, டப்புன்னு பிரிச்சு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆகிட்டு தேவைப்பட்ட சொல்லிக்கலாம். என்ன பண்ணலாமா, சரி ஃபோல்டு பண்ணுற மாதிரி அழகாக அங்கே ஃபோல்டு பண்ணி, ஏன்னா உள்ள அப்படி தான் ஃபோல்டு ஆகி தான் உள்ள உட்காந்துருந்தோம். அப்படியே மாதிரி உள்ள அழகாக கைமாறு 4 கணக்கதுவும் சேர்த்து காலனி கொண்டு மேலணி பூட்டி மெய்யூர் வாக்கு போதினை 2 மூட்டி வேடிக்கை 4 குறிந்திரும் திருப்பியே துயனடு மூலிக அம்பையின் உஷதக்கால் நஷ்டம் தீதுமாகி மையத்திலே சொல் மேருவை குட்டிப்பின் வச்சிர பாலகை 2 சுட்டி முட்டியே வீடு கட்டினேன். எப்படி கட்டுறாரு, வாசியெல்லாம் கூட்டி அது இதெல்லாம் கூட்டி என்ன பண்ணுறாரு, அழகாக நேர்த்தியாக வட்டமாக ஒன்றை பண்ணி அதை சுற்றி அங்கே போய் நின்று அதை சுற்றி மற்றதெல்லாம் பண்ணி இந்த சிலந்தி கூடு கட்டும்போது சும்மா ஒரு புள்ளி வச்சுட்டு ஆனால் அங்கே போய் இப்படி வரும், போய் வந்து இருக்கும். அளவு பார்த்தா சூப்பர் டிசைனில் ஒன்று வந்துடும். அது மாதிரி 4 தனியாக லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கட்டமாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 கம்பி தனியாக வந்துருக்கும். அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். அது அழகாக அவ்வளோ எப்படி தான் அது தத்துவம் வந்தது இல்லை, எங்கள் இன்ஜினியர்லாம் பதில் தானே சூப்பராக. அது மாதிரி ஒரு வீடை யார் கட்டுறது, இந்த ஞான வெட்டியானோ கட்டிக்கிறோம். கொஸ்டின் என்ன இருக்குதா, யாருக்கெல்லாம் இந்த பேச்சு வெறுப்பச்சு, உண்மையை சொல்ல மாட்டாங்கல்ல, எப்படி போனாலும் போட்டு வாங்கிடுவோம் உங்களுக்கு. அவர் அதனால ஓவரா பேசிக்கிறார்.